வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் டீச்சிங் ஃபோனிக்ஸில் ஸ்டெப் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணலைன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம திருப்பி 12 நியூ லெட்டர் சவுண்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது குரூப் 6ல் இருக்கிற சவுண்ட்ஸ் அண்ட் குரூப் 7ல் இருக்கிற சவுண்ட்ஸ். ஸோ ரெண்டு குரூப்பும் சேர்த்து 12 லெட்டர் சவுண்ட்ஸ், நியூ சவுண்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து டயக்ராஃப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டயக்ராஃப்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ டயக்ராஃப்ஸ் வச்சு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி ரீட் பண்ணணும் அண்ட் எழுத தெரியும். எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம் நம்ம. அண்ட் அடுத்தது இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது நம்ம இதிலேருந்து அவங்க ப்ராக்ரெஸ் ஆகி சென்டென்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரைட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் நம்ம கொடுத்து வந்து நம்ம அவங்கள ரீட் பண்ண வைக்கலாம். இந்த ஸ்டெப்போட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக நம்ம 12 லெட்டர் சவுண்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லெட்டர் சவுண்ட்ஸ் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அந்த லெட்டர் சவுண்ட்ஸ் நீங்கள் டிக்டேட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக எழுதணும். அண்ட் அடுத்தது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக 30 லெட்டர் சவுண்ட்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 30 சவுண்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து தெரியும். அதை வந்து நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே டோட்டலாக நம்ம இந்த 42 சவுண்ட்ஸையுமே வச்சு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக பிளெண்ட் பண்ணணும், அதாவது ரீட் பண்ணணும் அண்ட் அவங்க எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அடுத்தது இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் நம்ம வச்சு சொல்லி கொடுத்துருப்போம். ரைட்டிங்கும் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே கேபிட்டல் லெட்டர்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நோ ப்ராப்ளம். கேபிட்டல் லெட்டர்ஸ் தெரியல, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி தான் ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் நீங்கள் சொல்லித்தரலாம். அதோட சவுண்ட்ஸ், அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றதும் வந்து சொல்லித்தரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் நம்ம 20 ட்ரிக்கி வேர்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்கி வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து சவுண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து படிக்க முடியாது. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். அதனால் இந்த ஸ்டெப்பில் நம்ம 20 நியூ ட்ரிக்கி வேர்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிக்கி வேர்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரிக்கி வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ், இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி கொடுத்த ட்ரிக்கி வேர்ட்ஸ் வச்சு இருக்கிற சென்டென்சஸ், ஸ்மால் சென்டென்சஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ரீட் பண்ண சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த லெவலுக்குரிய புக்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபோனிக்ஸ் புக்ஸ் அப்படின்ட்டே வந்து தனியாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான புக்ஸ் நம்ம கொடுத்து குழந்தைங்கள வந்து ரீட் பண்ண வைக்கணும். நம்ம சொல்லி கொடுக்காத விஷயம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீடிங்கில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அந்த ரைட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன சவுண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். குரூப் 6 சவுண்ட்ஸ் ய, the. Group 7 qu, au, oi, u, er, a. இந்த குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா THக்கு வந்து 2 சவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து திஸ் அப்படின்றதுல வந்து த அந்த சவுண்ட் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திக் அப்படின்றதுல வந்து சவுண்ட் வரும். ஸோ நம்ம இது வரைக்கும் எல்லா 42 சவுண்ட்ஸுமே நம்ம முடிச்சாச்சு. நிறைய சவுண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு வேர்ட்லேயுமே வந்து ஒரே சவுண்ட் இருக்கும், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்பெல்லிங்ஸ் எழுதுவோம். ஸோ அதெல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து அதெல்லாமே நம்ம சொல்லித்தர போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒன் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம வந்து சொல்லி தந்திருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் எல்லா சவுண்ட்ஸுமே ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வச்சு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க ரீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து பிளெண்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி டிக்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.